ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிபுவி சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருண்டை குழம்புக்கு தேவையான 150 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்குறோம். 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் அதை எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி சட்டியில் அவிய விடுறதுக்காக குட்டி குட்டி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இந்த டைமில் நம்ம அவிய விட்டுறலாம். ஒரு 1/4 மணி நேரம் அவிய விட்டால் போதும். நல்லாவே எல்லாமே வெந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடை சட்டியில் 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடவுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இன்றைக்கி நாங்கள் ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல எத்தனை நாளும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியே போட்டுக்கலாங்க. அதில் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு மீன் குழம்பு மெத்தடில் தாங்க நம்ம வைக்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் மசாலா தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி. இன்றைக்கி நாங்கள் காரம் கம்மியாக தாங்க வச்சுருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற போட்டிருக்கோம். அதையும் நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் பேஸ்டாட்டம் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு எப்படி நம்ம கொதி வந்த உடனே மீன் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோமோ அதே மாதிரி தாங்க இதுவுமே. இப்போ நமக்கு நல்லாவே குழம்பு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது சிம்மில் வச்சுட்டு நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 1 by 1 அதில் சேர்த்துக்கோங்க. உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிபுவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.